நீங்க செய்யாத தப்புக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு பெனால்டி போட்டா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்களோட சப்ளையர் கிட்ட பர்ச்சேஸ் அமௌண்ட்டோட சேர்த்து அதுக்கான டாக்ஸையும் நீங்க என்ன பண்ணிடுறீங்க, பே பண்ணிடுறீங்க. ஆனா சப்ளையர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல. இப்போ கவர்மெண்ட் ஆபீசர் வந்து உங்ககிட்ட அந்த டாக்ஸை நீங்க பே பண்ணணும், சப்ளையர் பே பண்ணல அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம், சாப்பாட்டோட பில்லு 100 ரூபாய், எக்ஸ்ட்ரா டாக்ஸ் 5 rupees. நம்ம வெயிட்டர் கிட்ட 100 ரூபாயோட சேர்த்து 5 ரூபாய் எக்ஸ்ட்ராவா டாக்ஸையும் பே பண்ண சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா வெயிட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹோட்டல் ஓனர் கிட்ட போய் 5 rupees கொடுக்கல. இப்ப ஹோட்டல் ஓனர் திரும்ப நம்ம கிட்ட வந்து வெயிட்டர் 5 rupees தரல, நீங்க திரும்பவும் அதை பே பண்ணணும்னு கேட்டா எப்படி இருக்கும்? இதே மாதிரியான ஒரு கேஸ் தான் வந்து ரீசெண்டா கர்நாடகா ஹைகோர்ட்ல நடந்திருக்கு. இன்ஸ்டாகார்ட் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த இன்ஸ்டாகார்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி, பிளிப்கார்ட்டோட ஒரு பிரான்ச் கம்பெனி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சப்ளையரோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை கஸ்டமருக்கு டெலிவரி பண்றாங்க. இந்த கண்டிஷன்ல சப்ளையருக்கு இவங்க பில் அமௌண்ட்டோட சேர்த்து டாக்ஸையும் பே பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சப்ளையர்ல ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணல. ஸோ இந்த சமயத்துல ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் ஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 16 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் 3 இந்த இன்ஸ்டாகார்ட்டோட கம்பெனிக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. அவங்க கிளைம் பண்ண ஐடிசி வேல்யூ ஆஃப் 1.11 crore அதை நீங்க திரும்ப பெனால்ட்டியோட பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகார்ட் என்ன பண்றாங்க, ஹைகோர்ட்ல ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. ரிட் பெட்டிஷன்ல அந்த கன்சர்ன் செக்ஷன் வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்குது அப்படின்னும் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த நோட்டீஸ் 1.11 crore வித் பெனால்ட்டி அந்த இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முறையிட்டு இருக்காங்க. ஸோ கோர்ட்ல ஜட்மெண்ட்ல என்ன ஆர்டர் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் செக்ஷனை அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு பர்ச்சேசர் வந்து அவரோட டாக்ஸை கரெக்டா சப்ளையருக்கு பே பண்ணிருக்காரு, த்ரூ பேங்கிங் மூலமாவோ இல்ல ப்ராப்பர் ரெக்கார்டோ வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் போனஃபைடு பர்ச்சேசர். ஸோ அவரோட கடமையை சரியா பண்ணிருக்காரு. ஸோ சரியா கடமையை பண்ணாத சப்ளையரோட குற்றத்திற்காக பர்ச்சேசரா இருக்கக்கூடிய இவர் வந்து தண்டிக்கப்படக்கூடாது. ஸோ அவர் போனஃபைடா இருக்கும் பட்சத்துல அவரோட ஐடிசி கிளைமை ரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷனை ரீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த கேஸை டிஸ்போஸ் பண்றாங்க.